குட்டீஸ். இன்னைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம குருவுடைய அனுபவத்தில் வந்த கதை உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அம்மா எல்லாம் சொல்லியிருப்பா. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு தடவை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருதேவரை பார்க்க ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்க. உங்களை மாதிரி குட்டி பையன். இந்த பையன் ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 7 to 8 years தான் இருக்கும். அவனை கூட்டிகிட்டு வந்தோடனே அவர் என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த அம்மா சொல்கிறா, இந்த பையன் ரொம்ப நாளாக இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கான். இனிப்பு சாப்பிட்டுட்டே இருந்தால் இந்த பல்லெல்லாம் சொத்தையாகுது, பல்வலி அடிக்கடி வருது, உடம்பும் தேர மாட்டேங்கிறது, நான் சொன்னால் கேட்கறதில்ல அப்படின்னு இந்த அம்மா குருக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ குரு சொல்கிறாரு, ஓ அப்படியா, பல் சொத்தை ஆகுதா, ஹீட் ஆகுதா உடம்பு, ஓகே இது பண்ணலாம், நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து வாங்கலேன், குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க நான் சொல்கிறேன். அப்போது இந்த அம்மா என்ன இப்படி சொன்னார், 10 days இன்னும் திருப்பியும் ஸ்வீட் சாப்பிடுவானே, இவனை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு இவங்க சரி ஓகே குருன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு போகிறாங்க. அப்போது கொஞ்சம் திருப்பி ஒரு 10 days ஆச்சு. 10 days ஆனோன்னே திரும்பியும் கூட்டிகிட்டு வந்தோடனே திரும்பியும் இந்த அம்மா சுவாமி நான் போன 10 நாள் முன்னாடி வந்திருந்தேன் உங்களை தரிசனம் பண்ண. என்னோடய குழந்தை ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். என்ன உபதேசம்? ஸ்வீட் சாப்பிட்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. அப்போது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு என்ன சொல்வார், அப்படியாம்மா சரி எதுக்கும் நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து குழந்தைய கூட்டிகிட்டு வாங்களேன் அப்படின்பாரு. இவங்களுக்கு என்னடா இன்னமும் சொல்லித்தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு வருத்தம் மனசில். அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் எப்பவும் போல் இந்த பையன் ஸ்வீட் வேணும் கேட்குறான், அடம் பிடிக்கிறான், சாப்பிட்றான், பல் வலிக்குது, எல்லாம் இருக்குது, உடம்பு லீன் ஆகிட்டே இருக்குது. இவங்க சொன்னால் கேட்குறதே இல்லை. எதுக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு 10 நாள் ஆனோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, குருகிட்ட கூட்டிகிட்டு திரும்பி வராங்க. குரு அவளை பார்த்த உடனே நல்லா ஞாபகம் வச்சுருக்காரு. அவர் என்ன சொன்னார், மாமா 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 அப்படி நமஸ்காரம் கையால் தொழுதுட்டு உட்காருங்க சொல்லிவிட்டு, ஏன்பா நீ ஸ்வீட் ரொம்ப சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் ஆமாம் எனக்கு ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்பா. எப்போவுமே சாப்பிடுவியா? ஆமாம்மா எப்போவுமே சாப்பிடுவேன். அம்மாட்ட கேட்டு சாப்பிடுவியா, கேட்காம சாப்பிடுவியா? அம்மாட்ட கேட்டு சாப்பிடுவேன், அம்மா இல்லாத போது திருடியும் சாப்பிடுவேன் அப்படின்பா. அப்போ அவர் சொல்லுவார், ஏன்பா நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்டு ஒரு லிமிட்டு தான், காலையில் கொஞ்சம், அது கூட வேண்டாம். நீ சாப்பிட உன்னோட பல்லு வலி எல்லாம் வரும். பல் வலி பல்லு சொத்தை ஆகும், ஓட்டை ஆகிடும், திரும்பியும் வைத்தியர்கிட்ட போகணும். நீ என்ன பண்ணுறன்னா ஸ்வீட்டு சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக நிறுத்தினாதான் நீயும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா வருவாய் அப்படின்னு குருஜி சொல்லுவார். அப்போது இந்த பையன், ஏன் சாமி அப்படி சொல்கிறேன், இல்லைப்பா ஸ்வீட்டு சாப்பிட்டா ரொம்ப கெடுதல், அதுதான் நான் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட சொன்னேன். சரி பரவாயில்ல, இனிமேல் நான் சொன்னது கேட்பியா, நீ ஸ்வீட்டே சாப்பிட அப்படிங்கிறார். அப்போது இந்த அம்மா சரி ஓகே சாமி குருஜி உங்கள் வாயால் சொல்லிட்டேன், அவனை ஸ்வீட் சாப்பிட்டா கெட்டது, ஸ்வீட் சாப்பிட்டா உடம்பழைக்கும், ஸ்வீட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாகும், வாய் வலிக்கும், பல்லு வலிக்கெல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னா. அப்புறம் அந்த அம்மா கேட்பாங்க, குருஜி ஒரே ஒரு சந்தேகம் உங்களை கேட்டுக்கலாமா? கேளுங்களேன் தாராளமாக கேளுங்க. நான் முதல் முறை இதெல்லாம் சொன்னேன், நீங்கள் 10 நாள் கழித்து வர சொன்னேன். திரும்பி 2வது முறை இதெல்லாம் சொன்னேன், இன்னொரு 10 நாள் கழித்து வர சொன்னேன்.
இப்போ தான் சொல்கிறேன், ஸ்வீட் சாப்பிட்டா கெடுதல், பல்லு சொத்தையாகும், உடம்பு வீக் ஆகிடும், ஹீட்டு ஜாஸ்தி, இதெல்லாம் சொல்கிறேன். ஏன் சாமி முதல்ல இதெல்லாம் சொல்லியிருந்தா இந்த 30 நாள் அவன் ஸ்வீட் சாப்பிடாம அவனை நல்லபடியாக நான் காப்பாற்றிருக்கலாம். அப்போது இவர் சொல்லுவார், இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணி நம்மளால் முடியுமா அப்படின்னு பார்த்து தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். நம்ம மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண தகுதியாக இருக்கோமா என்ன பார்க்கணும். மற்றவங்கள்ட்ட சொல்கிறது ஈஸி, ஆனால் அது நடைமுறைப்படுத்துறது கஷ்டம் இல்லையா? அதனால் மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை நடைமுறைப்படுத்தி ஸ்வீட் சாப்பிடாமே இருந்து அப்புறம் அதனோட விளைவு என்னன்னு பார்த்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கோங்க எப்படி இருக்கோன்னு பார்த்து குழந்தைகளுக்கு சொல்லணும். எல்லா விஷயமும் அப்படி தான், எல்லா குருவும் அப்படி தான். நம்மளே ஒரு ஒரு உதாரணமாக சொல்கிறாரு, நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விஷயம் செய்கிறோன்னா இந்த குழந்தைகளுக்கு அது மாதிரி தானே இருக்கும். எனக்கு ரொம்ப ஸ்வீட்டு பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இந்த 10-20 நாள் கண்ட்ரோல் பண்ணி ஸ்வீட்டு கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன். இப்போ நான் நிறுத்தினால தானே குழந்தைகிட்ட சொல்ல முடியுது இல்லையா? அதனால் எந்த ஒரு குருவும் அட்வைஸ் பண்ணும்பொழுது தன்னால் முடியுமா, தான் அது செயல்படுத்தினதுக்கு அப்புறம்தான் செய்யணும், சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும், உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இந்த கதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்தது. அது அவர் அப்படியே எழுதியிருக்காரு. ஓகேவா? இனி ஒரு கதை நாளைக்கு. ஓகே, பாய்.